வணக்கம். வாழ்க வளமுடன். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 20, 1534 இல்ஷாக் கார்டியே தனது முதலாவது கடற்பயணத்தை ஆரம்பித்தார். இப்பயணத்தின் போது அவர் கனடாவின் கிழக்கு கரையான நியூ ஃபவுண்ட்லாண்டை கண்டுபிடித்தார். 1653 ஆலிவர் கிராம்வெல் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தை கலைத்தார். 1657 அமெரிக்காவில் நியூ ஆம்ஸ்டர்டாம், தற்போதைய நியூயார்க் நகரம் என்ற டச்சு குடியேற்றத்தில் யூதர்களுக்கு சமய சுதந்திரம் அளிக்கப்பட்டது. 1770 ஜார்ஜிய மன்னர் 2ஆம் எரிக்லி உதுமானிய படைகளை ஆசுபின்சா போரில் தோற்கடித்தார். 1775 அமெரிக்க புரட்சிப் போர், பாஸ்டன் நகரை கைப்பற்றும் போர் ஆரம்பமானது. 1792 பிரெஞ்சு புரட்சிப் போர்கள், பிரான்ஸ் அங்கேரி பொஹிமியா மன்னர் மீது போர் தொடுத்தது. 1810 வெனிசுலாவின் கரகஸ் ஆளுநர் எசுப்பானியாவிடம் இருந்து விடுதலையை அறிவித்தார். 1902 பியரி கியூரி, மேரி கியூரி ஆகியோர் ரேடியம் குளோரைடை தூய்மைப்படுத்தினர். 1939 ஹிட்லரின் 50வது பிறந்த நாள் ஜெர்மனியில் தேசிய விடுமுறை நாளாக கொண்டாடப்பட்டது. 1945 வடக்கு ஜெர்மனியில் நியூரன்காம் வதை முகாமில் மருத்துவ பரிசோதனைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 20 யூத சிறுவர்கள் கொல்லப்பட்டனர். 2ஆம் உலகப் போர், அமெரிக்க படைகள் ஜெர்மனியின் லைப்சிக் நகரை கைப்பற்றினர். ஆனாலும் அடுத்த நாளே இதனை சோவியத் ஒன்றியத்துக்கு கையளித்தனர். 2ஆம் உலகப் போர், ஜெர்மனியின் லைப்சிக் நகர முதல்வர் தனது குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். ஹிட்லர் கடைசி தடவையாக தனது சுரங்க பதுங்கு இருப்பிடத்தில் இருந்து வெளியே வந்தார். 1946 உலக நாடுகள் சங்கம் அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டு அதன் பெரும்பாலான அதிகாரங்கள் ஐக்கிய நாடுகள் அவைக்கு வழங்கப்பட்டன. 1972 அப்பல்லோ திட்டம், யோன் யங் தலைமையில் சென்ற அப்பல்லோ 16 விண்கலம் சந்திரனில் தரையிறங்கியது. 1978 தென்கொரிய பயணிகள் விமானம் சோவியத் ஒன்றியத்தினால் சுடப்பட்டதில் 2 பயணிகள் கொல்லப்பட்டனர், 107 பேர் தப்பினர். 1998 கொலம்பியாவில் பொகாட்டா நகரில் ஏர் பிரான்ஸ் போயிங் விமானம் மலை ஒன்றுடன் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 53 பேரும் உயிரிழந்தனர். 28 ஆண்டுகள் இயங்கிய ஜெர்மனியின் சிவப்பு இராணுவ அமைப்பு என்ற தீவிரவாத அமைப்பு கலைக்கப்பட்டது. 1999 அமெரிக்காவில் கொலராடோ மாநிலத்தில் உயர்நிலை பள்ளி ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 2007 அமெரிக்காவின் ஹியூஸ்டன் நகரில் உள்ள நாசாவின் விண்வெளி ஆய்வு மையத்தின் பணியாளி ஒருவன் பணய கைதி ஒருவரை கொன்று தன்னையும் சுட்டுக் கொன்றான். 2012 பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அருகில் குடிமனைகள் உள்ள பகுதியில் விமானம் வீழ்ந்ததில் 127 பேர் உயிரிழந்தனர். 2013 சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் 6.6 அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 150 பேருக்கு மேல் உயிரிழந்தனர். 2015 சோமாலியா புந்திலாந்து பகுதியில் ஐநா அலுவலகத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நாளின் சிறப்பு ஐநா சீன மொழி நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.